शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। देहवासना अपि आत्मत्व गुणाधान दोषापनयन भ्रांति भेदा त्रिधा देहवासना अपि आत्मत्व गुणाधान दोषापनयन भ्रांति भेदा मूल विधम भ्रांति आत्मत्व भ्रांति आत्मत्व भ्रांति देहत्तिल आत्मत्व भ्रांति देहम आत्मा एंगिற भ्रमம் இன்னொன்று குணாதார भ्रमம் எவ்வளவு குணங்கள் சரீரத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வரணும் காமிக்கணும் சரீரம் நல்லா இருக்குன்னு அடுத்தவாக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகம் அதுக்கு குணாதானம் குணாதான பிரமம் அப்புறம் தோஷாபமயன பிரமம் அதனுடைய ஆப்போசிட் தோஷங்கள் இல்லாமல் சரீரத்தை காமிக்கிறதுக்கு தோஷாபமயன பிராந்தி பேதா திரிதான் அவரே விமர்சனம் பண்றார் तत्र आत्मत्वं भाष्यकारः उदाजहार आत्मत्व भ्रांतिயை பத்தி भाष्यத்திலே இருக்கு देहमात्रं चैतन्य विशिष्टम आत्मा इति प्राकृताः जनाः लोकायतिकाश्च प्रतिपन्नाः இருக்கு देहमात्रं चैतन्य विशिष्टम आत्मा चैतन्यம்னா ஞானம் அர்த்தம் தேகத்திலே ஞானம் இருக்கு அந்த ஞானம் எந்த தேகத்துல ஞானம் இருக்கோ அந்த தேகம் ஆத்மா சர்வாகமத்துல எல்லா இது ஆத்மா கிடையாது என்ன காரணம் இதுல ஞானம் கிடையாது இந்த தேகத்துல ஞானம் இருக்கு ஞானம் இருக்கிறதுனால இந்த தேகம் ஆத்மா தேகமாத்திரம் சைதன்ய விசிஷ்டம் ஆத்மா இது பிராகிருதாக ஜனாக லோகாயதிகாச்ச பிரதிபன்னா லோகாயதிகான சார்வாகாக இது நாஸ்திகா சவா ஏஷ புருஷோன்னரசமயः இத்யாரभ्य தஸ்மாத் அன்னம் ததுச்யதே இத்யந்தேன கிரந்தேன तामेव प्राकृत प्रतिपत्तिं तैत्तिरीयाः स्पष्टीकुर्वन्ति सवा एष पुरुषः अन्नरसमयः पंचकोश निरूपणत्व तैत्तिरीय उपनिषत्तु वर्तते पुरुषः अन्नरसमयः முதல் கோஷம் இது கோஷம்னா என்ன ஆவாரகம் அர்த்தம் ஆவரணம் பண்றதுனால கோஷம் ஆத்மஸ்வரூபத்தை ஆவரணம் பண்றது புத்தி மனச இந்திரியங்கள் ஸ்தூல சரீரம் இதெல்லாம் ஆவரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் கோஷம்னு பேரு அது ஸ்தூல சரீரம் முதல் ஆவரணம் அதனால சவா ஏஷ புருஷः அன்னரசமயः இத்யாரभ्य தஸ்மாத் அன்னம் ததுச்யதே புருஷः அன்னம் இத்யுச்யதே அன்னரசத்தினால அன்னம்னா சாப்பிடக்கூடிய அன்னம் போஜ்யம் அதனுடைய சாப்பிட்றதுனால அதிலிருந்து வரக்கூடிய ரசத்தினால பரிணமிச்சு ஏற்பட்ட இந்த சரீரம் அது ஆத்மான்னு பிராகிருதங்களுடைய அபிப்பிராயத்தை காமிக்கிறது सवा एष पुरुषोन्नरसमयः इत्यारभ्य तस्माद् अन्नं तदुच्यते इत्यन्तेन ग्रन्थेन तामेव प्राकृत प्रतिपत्तिना அறிவு பிராகிருத ஜனங்களுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை தைத்திரிய உபனிஷத்துல ஸ்பஷ்டமா விரோஜனः பிரஜாபதினா அனுசிஷ்டோபி சித்ததோஷேன தேஹே ஆத்மபுத்தி அந்த புத்தகத்துல தேக ஆத்மபுத்தி இருக்காது சந்தி பிரிச்சா தேஹே ஆத்மபுத்தின்னு படிக்கணும் देहे आत्मबुद्धिं दृढ़ीकृत्य असुरान् सर्वान् अनुशशास इति छन्दोगाः अष्टमे अध्याये समामनन्ति இந்திரவிரோஜனாக்கியாயிகான்னு வருது அஷ்டம அத்தியாயத்தில் அங்கே என்ன நடக்கிறது விரோஜனம் இருக்கு இந்திரனும் விரோஜனம் ரெண்டு பேரும் பிரஜாபதி கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது போயிருக்காங்க பிரஜாபதி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காமிக்கிறது ஒரு பாத்திரத்துல ஜலம் வச்ச அந்த அங்க பாருன்னு சொல்றாங்க பார்த்தா என்ன தெரியறதோ அதுதான் ஆத்மான்னு சொல்றோம் அவர் ஒரு பரீட்சணத்துக்கு முதல் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இது கேட்ட உடனே அந்த பிரதிபிம்பம் ஆத்மாவா இருக்க முடியாது அதனால அங்க தெரியறது என்ன என்னுடைய தேகம் தானே அப்ப தேகம் தான் ஆத்மா முடிவு எடுத்துல இந்த பிரஜாபதி இல்ல விரோஜனன் என்கிற அசுரன் போயிட்டான் திருப்பி வரவே இல்லை இந்திரனும் போயிட்டான் ஆனா இந்திரன் நடுவுல சந்தேகம் வந்துருது அதை எப்படி போற வழியில இந்திரன் யோசிச்சு பார்த்தா உடனே தேகம் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு திருப்பி வந்து கேட்கிறார் தேகம் எப்படி ஆத்மாவா இவருக்கு சந்தேகமே வரல யாருக்கு விரோஜனுக்கு அப்படியே போயிருக்கான்
போய் என்ன பண்ணா, எல்லா அசுராலையும் கூப்பிட்ட, நான் உபதேசம் கிடைச்சிருக்கேன், எனக்கு இந்த தேகம் தான் ஆத்மா, அதனால தேகத்துக்கு எது தேவையா இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு மரணம் வரைக்கும் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம் அப்படி உபதேசம் பண்ணியிருக்கான். அந்த பரம்பரை அனுவர்த்திச்சு இருக்கும் உபனிஷத்துல இருக்கு. அத்தியாபி தாம்பரம் பரம்பரை அனுவர்த்தலையும் இருக்கு உபனிஷத்துல. அந்த லைன் அப்படி இல்லை, வேற விதமா இந்த அர்த்தத்தில் இருக்கு. இது சாந்தோக்கியத்துல விரோதனா பிரஜாபதினா அனுசிஷ்டோபி அனுசிஷ்டா உபதேசம் பிராப்தோபதேச அனுசிஷ்டோபி ஸ்வசித்த தோஷேன எது அவர் எந்த உபதேசத்தை கொடுத்திருக்காங்க ஸ்பஷ்டமா புரியல. தன்னுடைய சித்ததோஷத்தினால மனோதோஷத்தினால தேகே ஆத்ம புத்தியம் திருடீகத்தியா, முன்னாடியே தேகம் தான் ஆத்மா தான் நினைச்சுட்டு இருக்கான், இப்ப உபதேசம் கிடைச்சிருக்க, அதனால அது திருடமாயிடுச்சு. திருடீகத்தியா அசுரான் சர்வான் அனுசாசா, அசுரால் எல்லாரும் கூப்பிட்டா உபதேசம் பண்ணா. இது சந்தோகா சாந்தோக்கியத்துல உபனிஷத்துல அஷ்டமே அத்தியாயே சமாவனந்தி. அப்புறம் குணாதான பிராந்தி, குணாதானம் விரிதம் லௌகிகம் சாஸ்திரியம் சேதி. லௌகிக குணாதானம் சாஸ்திரிய குணாதானம், இது ரெண்டும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்தா பரவாயில்ல, எந்த அளவுக்கு பண்ண முடியாதோ அதுவும் பண்ண வச்சுட்டு இருந்தா அது வாசனைன்னு சொல்றோம். சாஸ்திரியமான குணாதானம் இருக்கணும், லௌகிகமாக கூட குணாதானம் இருந்தா பரவாயில்ல, அதனால நரகம் ஒன்றும் வராது, இருந்தாலும் அது ஒரு வாசனையா மாறக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்காக சொல்றேன் லௌகிகம் சாஸ்திரியம். அது லௌகிகம்னா என்ன, சமீபீன சப்தாதி சம்பாதனம். லௌகிகம் சப்தம்னா விஷயங்கள் அர்த்தம். நமக்கு சரீரத்தோட சம்பந்தப்பட்ட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நன்னா இருக்கணும் என்கிற ஒரு இது எண்ணம் வருது இல்லையா, சப்தம் ரூபம் அதெல்லாம் நன்னா இருக்கணும் என்கிற எண்ணம் ரொம்ப பலமா பிடிச்சுட்டு இருக்கிறதா இருந்தால் அதுக்கு அது ஒரு பிரமம் தான். அதனால சொல்ற சமீபீன சப்தாதி சம்பாதனம் லௌகிகம். கேவலத்வனினா கோமலத்வனினா காத்தும் அத்தியேதும் ச தைலபான மரீஜ பக்ஷணாதினா லோகா பிரயவந்தே. கோமலத்வனினா காத்தும் ஸ்வரம் நல்லா இருக்கணும், கண்ட மாதுரியத்தோட பாடணும், கண்ட மாதுரியத்தோட பேசணும், படிக்கணும் வச்சுட்டு கோமலத்வனினா காத்தும் அத்தியேதுஞ்ச தைலபானம். அதுக்காக ஸ்நேகபானங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இருக்கு, அதெல்லாம் பண்றத. மரீஜி பக்ஷணம் தெரியுமா, மிளகு பிளாக் பெப்பர், அது கண்டத்துக்கு அனுகூலம்னு சாஸ்திரத்துல ஆயுர்வேதத்துல இருக்கு, அதெல்லாம் படிச்ச அந்த மாதிரி பண்றது. மரீஜி பக்ஷணாதினா லோகா பிரயவந்தே, இது பிரசித்தமான விஷயம். மிருதுஸ்பரிசாய, அது மாதிரி மிருதுஸ்பரிசம், சொக்கனுடைய ஸ்பரிசம் மிருதுவா இருக்கணும் மனசுல வச்சுட்ட. மிருதுஸ்பரிசாய லோகாக புஷ்டிகரவு ஔஷத ஆகாரவு உபயுஞ்சதே. ஔஷதம் மருந்து, ஆகாரம் போஜ்யம், அதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கு அதெல்லாம் பண்றது. லாவண்யாய அபியங்க உத்வர்த்தன துகூல அலங்காரான் உபசேவந்தே. லாவண்யம்னா சௌந்தரியம் வர்றதுக்காக அபியங்கம்னா தெரியுமோ, என்ன தேய்ச்சலன்னா குளிக்கிறது. அபியங்கம் தலையில மட்டும் தேய்க்கிறது இல்லை, எல்லாம் மொத்தம் சரீரத்துல அப்படி குளிக்கிறது. அங்க அபியங்க உத்வர்த்தனம்னால் மசாஜ் பண்றது இல்லையா, உத்வர்த்தனம் பேர், அது ஒரு ஆயுர்வேத கிரியா. உத்வர்த்தன துகூல, இதனால முடியாத சரீரம் இப்படியெல்லாம் நல்லா பண்ண முடியும்னா அப்படி பண்றது, முடியாதுன்னு என்ன பண்றது, வஸ்திரத்தால ஆச்சாதனம் பண்றது. அப்போ வஸ்திரம் தானே வெளியே பார்க்க முடியும். துகூல அலங்காரான் உபசேவந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் போட்டிருக்கும். சௌகந்தியாய ஸ்ரகாலேபனே தாரயந்தி, ஸ்ரகு மாலா லேபன விசேஷங்கள் இதெல்லாம் பண்ணுவா சம்பாதயந்தி. அப்புறம் தோஷாபமயம், அதேபடி தோஷாபமயம் சிகித்சகோக்தை ஔஷதை முகாதி பிரக்ஷாளனேன லௌகிகம் சௌச்ச ஆகமனாதினா வைதிகம் இத்தியுபயவிதம். தோஷாபமயம் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு சாஸ்திர ஆயுர்வேதாதி சாஸ்திரத்துல சொல்றபடி பண்றது, அது லௌகிகம். அப்புறம் வைதிக சம்பிரதாயத்துல
மனோ அந்த ஆந்தரிக தோஷா. சாஸ்திரியம்னா அதுதான் வைதிகம். நான் படிக்கலையா? சரி. சாஸ்திரியம் குணமாதாவும் கங்கா ஸ்நான சாலக்கிராம தீர்த்தாதிகம் சம்பாதயந்தி. கங்கா ஸ்நானத்தினால லௌகிக சுசித்துவத்துக்கு கங்கை வரை போக வேண்டியதில்லை, இங்கே குளிச்சா போதும். லௌகிக சுசித்துவத்துக்காக இல்லை, சரீரத்துல அழுக்கு போறதுக்கு கங்கா ஸ்நானம் இருக்க தேவையில்லை. ஆனா கங்கா ஜலத்துக்கு அதுவும் அந்த ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்றான். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம். ஆனா புண்ணியம் கஸ்வர்துனி விவேகஸ்தே நயசே பாபினோ திவம் அலங்கார கிரந்தத்துல ஒரு கோட் பண்றார். நிந்தாஸ்துதிக்கு உதாரணம். நிந்தாஸ்துதினா நிந்தைய மாதிரி சொல்றதா, ஆனா உண்மையா ஸ்துதி. கஸ்வர்துனி விவேகஸ்தே நயசே பாபினோ திவம். ஸ்வர்துனிங்கிற பதத்துக்கு கங்கா நதின்னு அர்த்தம். ஸ்வர்க்கத்திலிருந்து வந்த நதுனிங்கிற சப்தத்துக்கு நதின்னு அர்த்தம். ஸ்வர்துனி ஸ்வர்கங்கா, கங்கா நதின்னு அர்த்தம். ஏ ஸ்வர்துனி அது சம்போதனம். கஹா தே விவேகா, உனக்கு என்ன காமன் சென்ஸ் இருக்கு கேட்கறது? காமன் சென்ஸே கிடையாது. என்ன காரணம்? நயசே பாபினோ திவம், அந்த பாபியை கூட சொர்க்கத்துல போற மாதிரி பண்றான். பெரிய பாபி அவன், அவனே கூட சொர்க்கத்துல ஏற்றான். அப்படின்னா என்ன விவேகம் இருக்கு உனக்கு? இது நிந்தாஸ்துதி. நிந்தாஸ்துதி அலங்காரத்துக்கு உதாரணம் அப்பயே தீட்சிதர் கொடுக்கிறார் கோலையாரத்துல. அப்ப கங்கா ஸ்நானாதினா புண்ணியம், அது ஆந்தரிக சுசித்துவம். வைதிகம் சாஸ்திரியம் சுசித்துவம். சாஸ்திரியம் குணம் ஆதாதும். சாஸ்திரியம் குணம்னா புண்ணியம் தான், வேற ஒண்ணும் இல்லை. சாஸ்திரியம் குணம் ஆதாதும் கங்கா ஸ்நான சாலக்கிராம தீர்த்தாதிகம். சாலக்கிராம தீர்த்தாதிகம், தீர்த்த ஸ்நானம், தீர்த்த கஷேத்திர கமனம் போறது, இதெல்லாம் பண்றது சம்பாதயந்தி. அப்புறம் தோஷாபமயனஞ்ச சிகித்சக உக்தைஹி ஔஷதைஹி முகாதி பிரக்ஷாலனேன. முகம் வாய் முகம் எல்லாம் பிரக்ஷாலனம் பண்றது, அழுக்க போறது மாதிரி பண்றது, அதெல்லாம் லௌகிகம். சௌச்ச ஆகமனாதினா வைதிகம் இத்யுபேதிகம். சௌச்ச ஆகமனம் அதனால வைதிகம், அது சாஸ்திரியம். ரெண்டும் அபமயனத்துக்காக. அத்தியாச இதெல்லாம் சேர்த்து தேக வாசனைன்னு சொல்றது. இத பண்ணவே கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை இருக்கு. பண்ணலாம், ஆனா அது ரொம்ப, அது எவ்வளவு சாஸ்திரத்துல விதி இருக்கோ, லௌகிக விதியோ சாஸ்திரிய விதியோ எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் பண்ணாதான் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிற ஒரு பிரமம். பண்ண முடியாது, பண்ண முடியும் என்கிற பிரமம். பண்ண முடியாத உண்மையா பண்ண முடியும் என்கிற பிரமம், அது வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாசனையும் பேர். அஸ்யாச்ச தேக வாசனாயாக மாலின்யம் வக்ஷதே. தேகஸ்ய ஆத்மத்துவம் தாவது அப்பிராமாணிகத்வா அசேஷ துக்க ஹேதுத்வாச்ச மலினத்துவம். தேகம் ஆத்மா நினைக்கிறது ஒண்ணு அப்பிராமாணிகம், தேகம் ஆத்மா கிடையாது, அதனால அது மலினம் சொல்றது. தேகத்தை ஆத்மா நினைக்கிறது ஏன் மலினம் சொல்றது கேட்டா, அது அப்பிராமாணிகமா இருக்கிறதுனால மலினம் சொல்றது ஒண்ணு. அப்புறம் அசேஷ துக்க ஹேதுத்வா, தேகத்தை ஆத்மா நினைக்கிறது தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம் பிரசித்தம், அதனால அது மலினம், சந்தேகமே இல்லை. அஸ்மிஷ்டார்த்தே பூர்வாதாரி சர்வைரபி பராக்கிராமம். தேகம் ஆத்மா இல்லைன்னு காமிக்கிறதுக்காக அவ்வளவு பராக்கிரமம் பண்ணியிருக்கா எல்லா ஆச்சாரியர்களும். அந்த பிரமத்தை முதல் உன்மூலனம் பண்ண ஆயிடுச்சு, முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. அதுக்காக பகு பராக்கிராந்தம். பராக்கிராந்தம்னா உண்மையான வேர்ட் மீனிங் அந்நிய ஆக்கிரமணம் கிருதம் அர்த்தம். ஆக்கிரமணம்னா என்ன? அட்டாக். ஆனா அந்த அர்த்தம் யோசிதம் இல்லை, அதுக்காக பிரயத்னப்பட்டிருக்காது அர்த்தம். இன்னொருத்தரை ஆக்கிரமணம் பண்றதுன்னா உண்மையா அந்த வேர்ட் பை மீனிங் ஆக்கிரமணம் பண்றது, அட்டாக் பண்றது. பராக்கிராந்தம். குணாதாரஞ்ச பிராயண ந பசியாம. குணாதாரஞ்ச பிராயண ந பசியாம அப்படின்னா குணாதாரத்துக்காக பிரயத்னம் இருக்கலாம், பூர்ணமா குணாதாரம் பார்க்க முடியாது. பிரசித்தா ஏவ காயகாக அத்தியாபனாச்ச பிரயதமான அப்படி பகோ துனி சௌஷ்டவம் நல்ல தந்தை. உண்மையா வந்து நல்ல துணியா இருக்குன்னா அது இருக்கலாமே தவிர, அந்த துணி சரியில்லைன்னா அது வச்சுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஓரளவுக்கு தான் அதை சரி பண்ண முடியும். பல பேர் அந்த காலத்துல ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல ஏதோ த்ரோட் ஆபரேஷன் பண்ணி விபரீதமா ஆயிடுத்து, அப்படி கூட இருக்கு, எத்தனையோ சரித்திரம் இருக்கு. த்ரோட் ஆபரேஷன் நடந்தது அந்த காலத்துல, அது ஒரு ஃபேஷன் மாதிரி நடந்தது ஒரு காலத்துல. இந்த காலத்துல இல்ல, அந்த பிரமம் யாருக்கும் இல்லை. அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் எங்கேயோ அப்படியோ பிரச்சாரம் பண்ணி விதேசத்திலிருந்து த்ரோட் ஆபரேஷன் பண்ணா சப்தம் இன்னும் சரியா வரும்
பிரமிச்சுட்டு த்ரோட் ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா போடுது என்கிற ஒரு அனுபவம் பல பேருக்கு வந்திருக்கு. நம்மளுடைய செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்புறம் ஒரு நீங்க பார்த்த உங்களுக்கு இருக்கா தெரியாது, நீங்க கேட்கிற பழக்கம் இருந்தாலும் தெரியும். அவருக்கு ஒரு நாசிகா சப்தம் வருது, நேசல் வாய்ஸ் ரொம்ப சில இடத்துல ஜாஸ்தியா வருது. அது அந்த ஆபரேஷன் மூலமா வந்து அவரே சொல்றாரு, ஒரு ஆபரேஷன் வந்தது, அது அனாவசியமா பண்ணது. இன்னும் சப்தத்தை சரியா பண்ண முடியும், இன்னும் மாதுரியம் கொண்டு வர முடியும்னு யாரோ சொல்லி அதுல பிரமிச்சு பண்ணது அவர். அது அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அடிட்டு இருந்தா அது வேற விஷயம், அது ஒன்றும் குறையில்லை. இருந்தா கூட ஒரு நேஷனல் ப்ராப்ளம் இருந்தது. உதாரணங்களும் இருக்குன்னு அர்த்தம். பிரசித்தா ஏவ காயகாக அத்தியாபகாச்ச பிரேதமானா அப்படி பகவோ துவனி சௌஸ்தவம் ந லபந்தே மிருதுஸ்பரிச அங்கபுஷ்டிச்ச ந நியதா. மிருதுஸ்பரிசம் இருக்கும், அங்க சௌஸ்தவம் இருக்கும், இதெல்லாம் உண்மையா அங்க இருக்குன்னு தைரியமா சொல்ல முடியாது. லாவண்ய சௌகந்தியே அப்படி துகூல ஸ்ரகாதி நிஷ்டே நது தேகநிஷ்டே. லாவண்யம் இருக்கு, லாவண்யம் கொண்டு வருது. உண்மையா பாருங்க, இப்போ ஒரு சுகந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சுகந்தம் இருக்கு, நம்ம மற்றவாளை காமிக்கிறதுக்காக ஸ்ப்ரே போடுறது. இது யாராவது இந்த ஸ்ப்ரே போட்டு நீங்க உட்கார்ந்தால் உங்களே பார்த்து உங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பிரமம் இருக்கா? உங்களுடைய கந்தம் அது பிரமம் இருக்கா? இவர் ஸ்ப்ரே போட்டிருக்கார், அதனுடைய கந்தம் தானே நினைக்கிறது. அந்த கந்தம் உங்களுடைய கந்தம் ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வருதா இருந்தா பரவாயில்ல. எந்த லேபனமா இருந்தாலும் அந்த லேபனை இவர் போட்டிருக்கார், அதனுடைய கந்தம் இதென்ன தெரியும். உங்களுடைய கந்தமா மற்றவர்களுக்கு தெரியறதா இருந்தா பரவாயில்ல. இவர் நல்ல கந்தம் இருக்கே அவருக்கு, அப்படி ஒரு பிரமையை ஏற்படுத்த முடியும்னா பரவாயில்ல. முடியவே முடியாது. நீங்க எந்த லேபனம் போட்டாலும் அந்த லேபனம் போட்டிருக்காரு, அதனுடைய கந்தம். லேபனம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வஸ்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க உங்களுக்கு சௌந்தரியம் இல்லைன்னா சொல்லுவாங்க. உங்களுடைய வஸ்திரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு சௌந்தரியம் இல்லை தான் சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம் வந்து தெரியாது. ஏதோ ஒரு மாய. லாவண்ய சௌகந்தியே அப்படி துகூல ஸ்ரகாதி நிஷ்டே. துகூலத்துல தான் அது இருக்கு. சரக்குன்னா மாலையில தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுகந்தம் இல்லை, அது மாலையில இருக்கக்கூடிய சுகந்தம், அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாம யாரும் இல்லை. அதையோ விஷ்ணு புராணே அபிஹிதம். இப்படி எல்லாம் கவனிக்கணும்னு சொல்ற. தேகத்துல ரொம்ப இது பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கவனிக்கணும் தோஷங்கள். மாம்சாசிர பூய விண்மூத்திர ஸ்நாயு மஜ்ஜாஸ்தி சம்பதோ தேஹே சேத் பிரீதிமான் மூடோ பவிதா நரகேதி சஹ ஸ்வதேஹாசுசி கந்தேன ந விரஜ்யேத யः புமான் வைராக்ய காரணம் தஸ்ய கிம் அன்யத் உபதிஷ்யதே. மாம்ச அஸ்ருக் பூய விண் மூத்திர ஸ்நாயு மஜ்ஜா அஸ்தி சம்பதோ, இப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கோ அதனுடைய காம்பினேஷன், சங்காதம் சரீரம் என்கிறது. இப்படி இருக்கிறச்சே அப்படி இருக்கக்கூடிய சம்பதி ரூபமான தேகத்துல சே பிரீதிமான் அத்தியந்த பிரீதி வச்சுட்டு இருக்க மௌத்தியத்தினால அப்படி இருந்தால் பவிதா நரகேதிதா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரீரம் நல்லா இருக்கிறதுனால நான் இங்க ரொம்ப பரவோ ஏன் இப்படி சரீரத்துல இந்த அளவுக்கு அபிமானம் வச்சுட்டு கேட்டால் ஒருத்தர் சொல்லுவார், இல்ல என்னோட சரீரம் நல்லா இருக்கிறதுனால நான் அபிமானப்படுத்துகிறேன். சரீரம் நல்லா இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள எது இருந்தாலும் வெளியே நல்லா தான் தெரியுது, அதனால எனக்கு நல்ல சரீரம் இருக்குன்னு எனக்கு அபிமானம் இருக்குன்னு சொல்றேன். ஆனா இது வாஸ்தவம் இல்லை. உங்களுக்கு எந்த சரீரம் கிடைச்சாலும், ஒரு கெட்ட சரீரம் கிடைச்சாலும் நல்ல அபிமானம் இருக்கும். ஒரு நாய் சரீரம் கிடைச்சாலும் அந்த நாய் சரீரத்தில் தான் நாய்க்கு அபிமானம் இருக்கும், மனுஷ சரீரம் பிடிக்காது. சர்வ பகந்தேஷு விஸ்வசின்னு காளிதாசன் சொல்ற. எந்த சரீரம் கிடைச்சாலும் அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் இன்னொருத்தருடைய திருஷ்டியில அது மோசம். ஒரு நாய் சரீரம் மோசம்,
ஒரு பன்னி இருக்கு இல்லையா, அது பார்த்தாலே இது வருது, நல்லா இருக்கு, ஜுகுப்ச வருது, நல்லா இல்லை, இந்த சரீரம் நல்லா இல்லை. நாயா இருந்தா கூட இந்த நாய் நல்லா இருக்கு, அந்த நாய் நல்லா இல்லை சொல்லுவா இல்லையா. இந்த விவேசனம் யாருக்கு இருக்கு? நமக்கு இன்னொருத்தருக்கு இருக்கு. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயோட சரீரம் நல்லா இல்லைன்னு தோணலாம். ஆனா நாயை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த அவனுக்கு கிடைச்ச சரீரம் இருக்க, அந்த சரீரத்துல பூர்ணமான அபிமானம் இருக்கும். அந்த பன்னி இருக்கு இல்லையா, அதுக்கு அவனுடைய சரீரத்துல பூர்ணமான சந்தோஷம் அபிமானமும் இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய சரீரத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, நல்லா இல்லைன்னு சொல்லுவான். அதனால அந்த சரீரம் நல்லா இருக்கிறதுனால நான் அபிமானம் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த அபிமானம் இங்க இருக்கிறதா இருந்தால் எந்த நரகத்துல போனாலும் அந்த அபிமானம் அங்கேயும் இருக்கும். அந்த நரகத்துல போனால் ரொம்ப கெட்ட சரீரம் கிடைக்கிறதா இருந்த விஷயம், பாபத்தினுடைய பலத்தினால நரகத்துல போனப்புறம் ஒரு கெட்ட சரீரம் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கு இல்லையா. கிடைச்ச சரீரத்துல அந்த அபிமானம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது சொல்ற தேகேச்சே பிரீதிமான் மூடோ பவிதா நரகேபிதா, நரகத்துல அப்படிதான் இருப்பார். அதுக்கப்புறம் சொல்றார், சொல்லி எதுக்காக சொல்றார், ஸ்வதேகாசுச்சிகந்தேன ந விரஜ்யேத யக்குமான். ஸ்வதேகத்துல அந்த அசுச்சி கந்தம் வருது இல்லையா, சும்மா உட்காண்டா போறோம், சாயங்காலத்துல அந்த அசுச்சி கந்தம் வரும், அதுக்காக பண்ண வேண்டியது இல்லை. அந்த கந்தத்தினால இது எங்க இருந்து வந்தது? அந்த கந்தம் கேட்டா உள்ளுக்குள்ள நடக்கிறது இல்லையா, ஏதோ டிரான்ஸ்பார்மேஷன் நடக்கிறது, அதனால வந்த கந்தம். அது வேண்டாம்னு நினைச்சா கூட ஒரு எவ்வளவு யோகியனா இருந்தாலும் வரும். அது அந்த கந்தத்தை பார்த்துட்டு அந்த அது ஒண்ணு மட்டுமே போருமே. உண்மையா நீங்க வைராக்கியம் வேணும்னு, வைராக்கியம் வர்றதுக்காக என்ன பண்ண சொல்லுங்கன்னு கேட்டா, உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கந்தத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கோ சொன்ன போறோம். அந்த கந்தத்தை பார்த்துட்டு ஒருத்தருக்கு கவனிச்ச அப்புறம் கூட வைராக்கியம் வரதில்லை, வரும் சொல்ல முடியாது, வரதில்லை, வரும்னு சொல்லல, வரதில்லை உண்மையா. ஆனால் வரணும்னா அங்கிருந்து வரும், அதிலிருந்து வரதில்லைன்னா வேற உபாயமும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்றேன். ஸ்வதேகாசுச்சி கந்தேன ந விரஜ்யேத யப்புமான் ஸ்வதேக அசுச்சி கந்தேன ந விரஜ்யேத வைராக்கியம் ந பிராப்னுயா. வைராக்கிய காரணம் தஸ்ய கிம் அந்நியது உபதிஷ்யதே. வேற என்ன உபதேசம் சொல்லிக் கொடுக்கலாம்? இப்போ இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும். இதனால ஒண்ணும் வராது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரி சரீரத்தை அப்படி ஒரு கெட்ட ஆனா இந்த சரீரம் இப்படி நினைக்கிறதா இருந்தால் அது நல்லா இருக்குமா? அது நமக்கு ஒரு பேட் ஃபீலிங் தானே கொடுக்கறது. அதனால அப்படி நினைச்சுட்டே இருந்தால் அது சரியா இருக்குமா? அது ஒரு மனசாந்திக்கு காரணமா இருக்குமா? ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா என்ன சொல்றார், அதனால எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அபிமானம் இருக்கிறதுனால அந்த அபிமானத்தை தடுக்கிறதுக்கு ஒரு விபரீத போர்ஸ் இருக்கணும், வேற வழி இல்லை. உதாசீனமா இருந்தா அந்த அபிமானம் போகாது. தோஷானுசந்தானம் தான் பண்ணணும், அதுல தோஷத்தை அனுசந்தானம் பண்ணணும். குணத்தை அனுசந்தானம் பண்ணாம இருந்தா கூட போறாது. ஆனா குணம் அவ்வளவு குணானுசந்தானம் பண்ணாம இருந்தாலும் வரும், உடனே வரும். அப்ப அந்த ரொம்ப பாசிட்டிவா நினைக்கிறதா இருந்தா அது தடுக்கிறது நெகட்டிவ் போர்ஸ் வரணும் இல்லையா, விபரீத சக்தி இருந்தா தானே தடுக்க முடியும். அதனால அந்த தோஷானுசந்தானத்தை பண்ணதுனால யாருக்கும் ஒன்றும் வராது, இது நியூட்ரலா பண்ண முடியும். ஏன்னா அந்த அபிமானம் குணாபிமானம் அவ்வளவு திருடமா இருக்கிறதுனால தோஷானுசந்தானத்தை பண்ணணும் தான் ஆச்சாரிய வசனம். சாஸ்திரியஞ்ச குணாதானம் பிரபலேன சாஸ்திராந்தரேன அபோஷ்யதே. சாஸ்திரியஞ்ச குணாதானம் அது வாஸ்தவம் தானே, அது பண்ண வேண்டிய விஷயம். சௌஜாதமனாதினா சாஸ்திரிய குணங்களை கொண்டு வருது சாஸ்திரியமான விஷயமா இருக்கிறதுனால அது ஹேன் இல்லையேன்னு கேட்டா பிரபலேன சாஸ்திராந்தரேன அபோஷ்யதே, அதுவும் அதே நிராகரணம் பண்றது. அதோட பிரபலமா சாஸ்திரம் இன்னொரு சாஸ்திரத்தினால யதா ந ஹிம்ஸ்யா சர்வாபூதானி இத்யஸ்ய அக்னிசோமியம் பசுமாலபேதா இத்தனேன அபவாத தத்வத். எந்த மாதிரி மாஹிம்சா சர்வாபூதானிங்கிற ஹிம்சா சாஸ்திரம் இருக்கு, அது அபவாத சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம். எதனுடைய அபவாதம் கேட்டா மாஹிம்சா ஹிம்சையே பண்ணக்கூடாது என்கிற சாமானிய நியமத்துக்கு அபவாதமா இருக்கிறதுனால அத பிரபல சாஸ்திரமா வச்சுருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தத்வத் பிரபலதரம் சாஸ்திரம் ஏதத் சாஸ்திராபேட்சையா
அப்படின்னா சாஸ்திரியமான குணாதானத்தை சௌச்சாகமனாதி வைதிக கிரியைகளே அனுஷ்டானம் பண்ணி சாஸ்திரியமான குணத்தை கொண்டு வரணும் என்கிற விதிக்க இன்னும் அபவாதங்கள் இருக்கு. எப்படி அபவாதம்? யஸ்யாத்ம சுத்தி யஸ்யாத்ம புத்தி குணவே திரிதாதுகே ஸ்வதி கலத்ராதிஷு பௌம இஜ்யதி யஸ் தீர்த்த புத்தி சலிலே ந கரிஹிசித் ஜனேஷு அபிஜ்ஞேஷு ச ஏவ கோகரஹ. உண்மையா பார்த்தா அது சாஸ்திரிய புத்தின்னு தோணலாம். சாஸ்திரத்தினால விதிச்சிருக்கக்கூடிய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும், அதனால சாஸ்திரியமான சுசித்துவத்தை கொண்டு வரணும் என்கிற அந்த எண்ணம் நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் பரமார்த்த திருஷ்டியில் நின்று பண்ற சாஸ்திரங்கள் இன்னும் இருக்குன்னு காண்கிறார். அதுக்காக சொல்றார் எஸ்ய ஆத்ம புத்தி குணபே. குணபம் என்ற சப்தத்துக்கு சரீரம் அர்த்தம். திரிதாதுகே, திரிதாதுன்னா ஆயுர்வேத பாஷையில் திரிதாது வாத பித்த கபாத்மது. வாத பித்த கபம், வாதா பித்தம் கபம், மூணு சப்ஸ்டன்சஸ் ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. அதனுடைய சமூகம் சரீரம் சொல்றது. அதனால திரிதாதுகே குணபே, குணப பதத்துக்கு சரீரம் அர்த்தம். தேகே ஸ்வதீ கலத்ராதிஷு பௌம இஜ்யதீ ஆத்ம புத்தி குணபே. சரீரத்தில் ஆத்ம புத்தி அகம் புத்தி. அப்புறம் ஸ்வதீ கலத்ராதிஷு சுயத்துவ புத்தி. ஸ்வதீஹே சொன்னா என்ன அர்த்தம்? சுயத்துவ புத்தி. என்னுடைய மம ஏகே அகம் ஏகேஷாம் மம ஏகேங்கிற புத்தி. பௌம பௌம இஜ்யதீ அது பிரிக்கலாம். பௌமே இஜ்யதீ அர்த்தம். பௌமேன பூமி விகாரே அர்த்தம் பண்ணியிருக்கார். இஜ்யதீ தேவதா புத்தி. இஜ்யம் என்ன அர்த்தம்? யஜுதாதனுடைய ரூபம் அது இஜ்யம். யஜுதாதுக்கு என்ன அர்த்தம்? தேவதா பூஜனம் அர்த்தம், பூஜ்யம் அர்த்தம். இஜ்யம் என்கிற சப்தத்துக்கு பூஜ்யம் அர்த்தம், பூஜன யோக்கியம். பூஜன யோக்கியம், பூஜையை பண்றதுக்கு யோக்கியமா இருக்கக்கூடியது பூஜ்யம், இஜ்யம் பதம். எங்கே? பூமி விகாரே, பூமி விகாரமா இருக்கக்கூடிய சாலக்கிராம சிலாதிகள்ல தேவதா புத்தி யாருக்கு இருக்கோ. அப்புறம் எஸ் தீர்த்த புத்தி சலிலே, எங்க எங்க தீர்த்த ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் அதெல்லாம் தீர்த்தம், சலிலம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்தம் தீர்த்தம் என்கிற எண்ணம் வாசனை. தீர்த்த புத்தி சலிலே ந கரிஹிசித் ஜனேஷு அபிஜ்ஞேஷு ச ஏவ கோகரஹ. அபிஜ்ஞானாம் திருஷ்டியா மகா பண்டிதானாம் திருஷ்டியா. மகா பண்டிதன்னா என்ன அர்த்தம்? ஆத்மஜானிகளுடைய திருஷ்டியில இப்படி இருக்கிறவாளும் மூர்க்க துல்லியமா தான் இருக்கா, மூர்க்கால் தான் இருக்கா. இது எந்த திருஷ்டியில் சொல்றது? பரமார்த்த திருஷ்டியில் சொல்றது, லௌகிக திருஷ்டியில். லௌகிக திருஷ்டியில் இவா உத்கிருஷ்டாவா இருந்தா கூட ஆத்மஜானிகளுடைய திருஷ்டியில் இப்படி இருக்கிறவா கூட சம்சாரத்தில் தான் உள்ளுக்குள்ளதான் இருக்க. அத்தியந்த மலினோ தேகோ தேகீக அத்தியந்த நிர்மல உபயோர் அந்தரம் ஞாத்வா கப்ய சௌச்சம் விதீயதே. இத யோக யாத்திரைகளுக்கு இருக்கு. அத்தியந்த மலினோ தேக சௌச்சம். சௌச்சம் நீங்க சொல்றது எதுக்கு? சௌச்சம் தேகத்தை தான் முடியாது. ஏன்னா அத்தியந்த மலினோ தேகம், அதனுடைய ஸ்வரூபமே மலினமா இருக்கு. அதை சௌச்சத்தினால அதாவது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஆத்மாவுக்காக கேட்டா ஆத்மா ஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலமா இருக்க. தேகீச்ச அத்தியந்த நிர்மலா உபயோர் அந்தரம் ஞாத்வா. அது ரெண்டும் பிரிச்சு தெரிஞ்சப்புறம் சரீராத்ம பேதம் வந்த ஞானம் வந்தப்புறம் கஸ்ய சௌச்சம் விதீயதே. கஸ்ய சௌச்சம் விதீயதேன்னா என்ன அர்த்தம்? ந கஸ்யாபி சௌச்சம் விதீயதே. அப்ப சௌச்சம் கஸ்ய விதீயதே? வேத ஜானம் இல்லாதவருக்கு தான் சௌச்சம் விதியது. தேகத்துல ஆத்ம புத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு சௌச்சம். அப்ப சௌச்ச விதிகள் சாஸ்திரத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்லல. சாஸ்திர விதி எது? சாஸ்திரத்துல ஏன் சௌச்சம் விதிக்கிறது? உங்களுக்கு தேகத்துல ஆத்ம புத்தி இருக்குன்னு வச்சுட்டு சௌச்சம் விதிக்கிறது. நீங்க தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரியறதா இருந்தால் அப்புறம் சௌச்ச விதி உங்களுக்காக இல்லை. கத்திய சௌச்சம் விதியது உபயோர் அந்தரம் ஞாத்வா. அதுக்கப்புறம் கத்திய சௌச்சம் விதியது நகத்தியாதி யத்யனேன சாஸ்திரேன தோஷாபநயனம் பிரதிஷித்தியதே நது குணாதானம் ததாபி சதி விரோதினி பிரபல தோஷே குண ஏவ ஆதாதும் அசக்கியः இத்யர்த்தாத் குணாதானஸ்ய பிரதிஷேதம். இந்த சாஸ்திரத்தினால குணாதானத்துக்கு பிரதிஷேதம் ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்டா அப்படி இல்லை.
எத்யப்பியனேன சாஸ்திரேன தோஷாபநயனம் பிரதிஷித்தியதே. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விதிகள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணாலும் தோஷாபநயனம்ங்கிறது பூர்ணமா பண்ண முடியாதுன்னு காமிக்கிறது. அப்ப தோஷாபநயனம் பிரதிஷித்தியதே அனேன விசேஷ சாஸ்திரேன. இந்த விசேஷ சாஸ்திரத்தினால தோஷாபநயனம் யாராலையும் பூர்ணமா பண்ண முடியாது. சரீரத்திலோ ஆத்மாவில தோஷம் இல்லாம இருக்கிறதுனால, சரீரத்தில் தோஷஸ்வரூபமா இருக்கிறதுனால முடியாதுன்னு, தோஷாபநயனம் பண்ண முடியாதுன்னு, தோஷத்தை நிவாரணம் பண்ண முடியாதுன்னு தான் காமிக்கிறது இந்த சாஸ்திரத்தினால. இருந்தாலும் அது குணாதானம் குணாதானத்தினுடைய பிரதிஷேதம் இல்லை. இருந்தாலும் ததாபி சதி விரோதினி பிரபல தோஷே குண ஏவ ஆதாதும் அசக்கியா. இப்ப இந்த தோஷம் இருக்கு இல்லையா, தோஷத்தினுடைய நிர்மார்ஜனத்தை வாரணத்தை பூர்ணமா பண்ண முடியாது இந்த சாஸ்திரத்தினால தெரியறது இல்லையா. தெரியறதுனால அந்த பிரபல தோஷம் இருக்கிறச்சே அதனுடைய அபசாரணம் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில குணாதானமும் உங்களால பூர்ணமா பண்ண முடியாது என்கிற இந்த சாஸ்திரத்தினாலே கிடைக்கிறது. இந்த சாஸ்திரத்தினாலேயே கிடைக்கிறது. அதனால அதுக்காக வேற சாஸ்திரம் தேவை, இதனால கிடைக்கிறது. இந்த உபதேசத்தினால என்ன தெரியுது, சாஸ்திர விதிகள் அனுஷ்டானம் பண்ணணும். பூர்ணமா இந்த சரீரத்தை நான் சோதனம் பண்றேன் என்கிற அபிமானம் இருக்கக்கூடாது. அது லௌகிக விதியா அனுஷ்டானமா இருந்தா கூட, ஆயுர்வேத சாஸ்திர விதியா இருந்தா இருக்கட்டும், வைதிக ஸ்மிருதி சாஸ்திராதிகளில் இருக்கக்கூடிய சௌச்ச விதியா இருக்கட்டும், அபிமானம் இல்லாம பண்ணணும். அவ்வளவுதான் சாஸ்திரோபதேசம் தெரியும். பூர்ணமா பண்ண முடியாது இல்லைன்னா வாசனைன்னு பேரு. அத்தியந்த மலினத்துவம் சாஸ்திர மைத்ராயணிய சாக்காயாம் ஸ்ரூயதே. பகவன் அஸ்தி கர்ம ஸ்நாயு மஜ்ஜா மாம்ச சுக்ர சோணித ஸ்லேஷ்ம அஸ்ரு தூஷிதா தூஷிதே விண்மூத்திர வாத பித்த சங்காதே துர்கந்தே நிஸ்வாரே தஸ்மின் ஷரீரே கிம் காமோபோகை. இதுல ஆசை வச்சிருந்த என்ன பண்றது, இதனால சம்சாரம் நிறுத்திக்கிறது, பந்தம் வரும். அஷ்டாவக்கர கீதையில எல்லா இடத்துலயும் கிம் காமோபோகை கிம் பிரயோஜனம் விவேகத்தோட சொல்ற. ஷரீரமிதம் மைதுனாதேவ உத்பூதம் சம்வித்யபேதம் நிரையே இவ மூத்திரத்வாரேன நிஷ்கிராந்தம் அஸ்திதிச்சிதம் மாம்சேன அனுலிப்தம் சர்மணா அவனத்தம் விண்மூத்திர பித்த கப மஜ்ஜா மேதோவசாபி அந்யைஷ்ட மலைஹி பகுபிஹி பரிபூர்ணம் கோஷைவ வசுனா இதிச்ச. இதெல்லாம் தெரியறது இல்லையா, வைராக்கியத்தை கொடுக்கறதுக்காக இப்படி அனுசந்தானம் பண்ணணும் சொல்றோம். சும்மா படிக்கிறதுக்கு இல்லை, அப்படியே அனுசந்தானமே பண்ணணும் சரீரத்துல. எப்போ அனுசந்தானம், எப்படி அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் சொல்லலை. எப்போ ஒரு ஆகம் வருதோ அப்ப அனுசந்தானம் பண்ணணும், அப்ப அனுசந்தானம் பண்ணணும். அதுக்காக சொல்ற. அதுக்காக இந்த அளவுக்கு சொல்லணும் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியறது இல்லையா கேட்க வேண்டாம். எப்ப ராகம் வருதோ அப்ப இந்த மாதிரி இந்த அளவுக்கு அனுசந்தானம் பண்ணும். ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் பகவத்பாத சொல்றது இல்லையா மதுகோந்தத்துல. அந்த ராகம் எப்ப வருதோ அப்ப அந்த அனுசந்தானம் பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கு, இந்த ராகத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. காமத்தை ஜெயிக்கிறதுக்கு, காமோபோக வாசனையே அனாதி சம்சாரத்திலிருந்து வந்த வாசனையா இருக்கிறதுனால, அவ்வளவு திருடமா இருக்கிறதுனால, அதை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இருக்கிறதுனால இந்த மாதிரி அனுசந்தானம் பண்றோம்னு சொல்றோம். கோஷைவ வசுனா, வசுனா தானியம். அந்த தானியத்தை, தானியம் உத்கிருஷ்டமான பொருள் ஏதாவது உள்ளுக்குள்ள வச்சிருந்த கோஷத்தை ஆச்சாதனம் பண்ற மாதிரி இந்த ஆத்மா ஸ்வரூபத்தை ஆச்சாதனம் பண்ணிட்டு சரீரம் இருக்கு. இந்த அதனுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்குன்னு காமிக்கணும். சிகிச்சையாச்ச ரோகசாந்திரம் தான் நியதா. சிகிச்சை பண்ணலாம்னு கேட்டா நியமேன ரோகசாந்திரம் பவதி. அந்த மாதிரி ஒரு சிகிச்சை இருக்கா? கிடையாது. சாந்தோபி ரோக கதாச்சித் புனருதேவி. ஒரு வாட்டி அது போனா கூட திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. வரலாம். நவச்சித்ரைர் நிரந்தரம் ஸ்ரவத்சு மலேஷு ரோமகூபைஹி அசங்காதைஹி ஸ்வின்னே காத்ரே கோ நாம
खेदेन प्रक्षालयितुं शक्नुया नवच्छिद्रैर् निरन्तरं स्रवत्सु मलेषु 9 சித்திரங்கள் இருக்கு, துவாரங்கள் இருக்கு. எல்லா துவாரத்திலும் மலங்கள் வந்துட்டே இருக்கு. மலம் ஸ்ரவத்சு மலேஷு ரோமபூபைஹி அசங்காதைஹி ஸ்வின்னே காத்ரே. அதனால்தான் அந்த இது வருது, காத்திரம் ஸ்வின்னமாகுது, ஸ்வெட்டிங் வருது. இத பிரக்ஷாலனம் பண்ணலாமே கேட்டா எவ்வளவு பிரக்ஷாலனம் பண்றது, எவ்வளவு தடவை கழுகிறது, கழுகிட்டே இருக்க முடியுமா? நைவ சக்கியதே. பிரக்ஷாலயித்தும் நைவ சக்னுயா ததுக்தம் பூர்வாச்சாரியைஹி நவச்சித்ரயுதா தேஹா ஸ்ரவந்தி घटिका इव बाह्य शौचैर् न शुद्ध्यन्ति च अन्तःशौचं न विद्यते. नवच्छिद्रयुता स्नेहा देहा स्रवन्ति घटिका इव. இந்த கடத்திலிருந்து பானையிலிருந்து ஸ்ரவிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஸ்ரவிச்சுட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ மலங்கள் ஸ்ரவிச்சுட்டே இருக்கு. இதெல்லாமே மலம் தெரியுது. இப்போ நகம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மலங்கள். கேசம் அஸ்தியோட மலம், அது கேசம். நகம்ங்கிறது அஸ்தியோட மலம், எல்லாம் மலங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய மலம் என்கிற சப்த பிரயோகம் எங்க இருக்கு, அது மட்டும் மலம் இல்லை, இன்னும் நிறைய மலங்கள் இருக்கு சாஸ்திர திருஷ்டியில. இதெல்லாம் மலம் தான். அதனாலதான் வபனம் பண்றது. பாஹ்ய சௌச்சையும் சுத்தியந்தி. அதனால பாஹ்ய சௌச்சத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சௌச்சம் நடிக்கிறது, அந்த சௌச்சம் ஒரு சௌச்சமும் கிடையாது, நடிக்கிறது. அதோ தேகவாசனா மலினா பதேதம் மாலின்யம் அபிப்பிரேத்திய வசிஷ்டா. யோகவாசிஷ்டத்தில் சொல்றது, ஆபாதமஸ்தகமஹம் மாதா பித்ரு விநிர்மிதா இத்யேகோ நிச்சயோ ராம பந்தாய ஆசத் விலோகினாம் விலோகனா சா காலசூத்திர பதவி சா காலசூத்திர பதவி சா மகாவீச்சி வாகுரா சா அசிபத்ர வனஸ்ரேணி யா தேகே அகமிதி ஸ்திதி. தேகத்தில் ஆத்மபாவத்தை நிந்திக்கிறது. சா தியாஜ்யா சர்வயத்னேன, அது திரிக்கணும் சர்வயத்ன பிரயத்னத்தினால. சர்வநாசேத்தி பக்திதே, வேற எது போயிருக்கும், எல்லாம் நசிக்கிறதா இருந்தா கூட இந்த வாசனையே போறதுக்காக வழி காரணம் பார்க்கணும். திரஷ்டவியா சா ந பவ்யேன ச ஸ்வமாம் சேவ புல்கசி. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சரியா புரியறதில்லை, இங்க இல்லை, இருக்க வியாக்கியானம் இருக்க. ஆபாத மஸ்தகம் அகம் மாதா பித்ரு விநிர்மிதா. புரியும் பூர்ணமா மாதா பித்ரு விநிர்மிதமா இருக்கு. இத்தேகோ நிச்சயா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிச்சயம். ராமா பந்தாய இருக்கு. இந்த நிச்சயம் பந்தத்துக்காக வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கா? என்ன சொல்றாரு? ராங் நோட். சரி, அது அப்படின்னா இத்தேகோ இது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்ற. சரியான விஷயம் இல்லையா அது? அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் நான் நினைக்கணும்னு அபிப்பிராயம் நினைக்கிறேன், அப்படி இருக்கலாம். தேகம்தான் நான் நினைக்கிறவன் தானே அப்படின்னு நினைக்கிறான். எப்படி தப்பான அபிப்பிராயம் சொல்றதா இருந்தால், தேகம்தான் நான் நினைக்கிறவன் தானே அப்படின்னு நினைச்சிடுவான். தேகம்தான் நான், தேகத்துல ஆத்ம புத்தி இருக்கிறவனுக்கு தானே அந்த புத்தி வரும். நான் தேகம், இந்த சரீரம் தான், இந்த சரீரம் மாதாபித சம்பந்தேன ஜாதம் உற்பத்தம், அதனால வந்தது என்கிற ஒரு டிசிஷன், அது ராங் டிசிஷன். சரி, இத்தேகோ நிச்சயோ ராம பந்தாய, பந்தத்துக்காக. அசத் விரோகினா, அசத் ஞானம் இது சரியில்லை. அப்புறம் சா காலசூத்திர பதவி. சா காலசூத்திர பதவினா காலனா யமனா, அவ யமலோகத்துக்காக போறதுக்காக தான் இது துவாரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சா மகாவீச்சி வாகுரா, அது நரகமா? என்னது நரகம் அர்த்தமா? ஹெல். ஆமா, அவரு நரகத்தினுடைய பேரு. அதுக்கு மகாவீச்சின்னு ஒரு நரகம், அது பாகவத்திலே வருது. தேகத்துல ஆத்ம புத்தி இருக்கிறவனுக்கு ஒரு நரகம் இருக்கு. அப்படின்னா எல்லாருக்குமே அந்த நரகம் இருக்கலாம்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த புண்ணியம் நிறைய பண்றதுனால அந்த நரகத்துக்கு இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். இல்லைன்னா தேக புத்தி யாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அந்த நரகத்துக்கு தான் யோக்கியம், அது உண்மையா அருள். அதனால ஒரு நரகம் இருக்குன்னு சொல்றதுனால
அதனால ஒண்ணும் ஒரு விஷயம் சந்தேகமே இல்லை, தேகத்துல ஆத்ம புத்தி வைக்கிறதுனால ஒரு பாவம் வருதுன்னு தெரியுது, அதனால ஒரு பாவம் அப்படி இருக்கு. ஆனா அந்த பாவம் போறது வேறையும் எத்தனையோ நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் பண்றது இல்லையா, தேகத்துல ஆத்ம புத்தி வச்சுட்டே பல புண்ணியங்கள் பண்றதுனால அதுக்கு அது ஒரு பரிகாரமா இருக்கிறதுனால அந்த நரகம் இல்லாம பார்க்கலாம், அது வேற விஷயம். ஆனா பாவம் இருக்குன்னு தெரியுது. பாகவத்துல பஞ்சமஸ்கந்தத்துல நரக வர்ணனை இருக்கு, அங்க இருக்குது, அங்க வருது. தேகத்துல ஆத்ம புத்தி இருக்கிறதுனால ஒரு பாவம் இருக்குன்னு சொல்ல. மகாநீச்சி வாகுரா சா அசிபத்திர வனஸ்ரேணி. அசிபத்திரம்னா ஒரு இலை, அந்த அத தொட்ட உடனே கை கீழ்ச்சிடும், அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இலை, ஒரு லீஃப், அது முழுமுள்ளா இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த லீஃப் இருக்கக்கூடிய வனம், அது அதனுடைய வனம், வனஸ்ரேணி. அது யா தேகே அகம் இது ஸ்திதி, தேகத்துல ஆத்ம புத்தியை நிந்திக்கிறான். சா தியாஜ்யா சர்வயத்னேன சர்வநாசேத்யுபஸ்திதே. சர்வநாசம் வந்தாலும் இந்த புத்தியை விடணும். பிரஷ்டவ்யா சா ந பவ்யேன ச ஸ்வமாம்சேவ புல்கசி. இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார்? பிரஷ்டவ்யா சா ந பவ்யேன, பவ்யேன சா ந பிரஷ்டவ்யா. சரி, ஏதோ இருக்கட்டும், பரவாயில்ல. ததேதல் லோகசாஸ்திர தேக வாசனா மாத்திரம் மாத்திர யம விவேகினா மாத்ரா இயம் நனம். ததேதல் லோகசாஸ்திர தேக வாசனா மாத்ரா, மாத்ரா மாத்திர மாத்ரான்னு இருக்கா, மாத்திரேயம் இருக்கா, வாசனாத்ரயம் அவிவேகினாம் உபாதேயத்வேன பிரதிபாசமானம் அபி விவிதிஷோஹ வேதனோத்பத்தி விரோதித்வா விதுஷோஹ ஞானம் ஞான பிரதிஷ்டா விரோதித்வாச்ச விவேகிதிர் சேயம். சேயம் தியாஜ்யம் அர்த்தம். இந்த வாசனாத்ரயம் இருக்கு, லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனாங்கிறது அவிவேகிகளுக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கும், வேணும்னு வச்சுட்டு இருந்தா கூட விவேகிகளுக்கு அது ஹேயமா தான் தெரியுது. விவேகினா முமுக்ஷுன்னு அர்த்தம். ததேதல் லோக சாஸ்திர தேக வாசனாத்ரயம் அவிவேகினாம் உபாதேயத்வேன, உபாதேயத்துவ ஸ்வீகாரியத்துவம், உபாதேயத்வேன பிரதிபாசமானம் அப்படி அப்படி தோன்றதா இருந்தா கூட விவிதிஷோஹோ, விவிதிஷுனா வேதனேச்சு, வேதனம் தத்துவஞானம், தத்துவஞானம் மே போது, தத்துவஞானம் யாருக்கு வேணும்னு ஆசைப்படுறாரோ அவளுக்கு விவிதிஷோஹோ வேதனோத்பத்தி விரோதித்வார், அதுக்கு விரோதியா இருக்கிறதுனால இந்த வாசனாத்திரையில் இருந்தால் இது வராது, தத்துவஞானம் ஏற்படாது. அதனால விதுஷோ ஞான பிரதிஷ்டா விரோதித்வாச்சா, தத்துவஞானம் வந்தவனுக்கு அவனுக்கு ஒரு விரோதி. தத்துவஞானம் வந்த அப்புறம் இந்த வாசனை இருந்தால் ஞானத்துக்கு பிரதிஷ்டை ஏற்படாது, அந்த ஞானம் நிற்காது. பிரதிஷ்டா விரோதித்வாச்ச விவேகிதிர் சேயம் அதையேவ ஸ்மரியதே லோகவாசனையா ஜந்தோஹோ சாஸ்திரவாசனையா பிச்ச தேகவாசனையா ஞானம் யதாவன் நைவ ஜாயதே. ஞானம் வராது.